ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Glorify your name, Lord. Hallelujah. நன்றி அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாம் இந்த ஒளிநாடாவில் சந்திப்பது மன மகிழ்ச்சி. வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியானது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16:13. நான் தமிழில் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். Genesis chapter 16 verse 13. The slave girl gave a name to the Lord who spoke to her. She said to him, "You are God who sees me." This is because she said to herself, "Have I really seen God who sees me?" ஆமென். வேத வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம் தேவன், நம்மளை காண்கின்ற தேவன். அவர் எல்ரோஹி என்றால் அவர் நம்மளை காண்கின்ற தேவன் என்ற அர்த்தமாம். இந்த வேளையில் கூட எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காண்கின்ற தேவன் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. அவர் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்ம சந்தோஷம், துக்கம், சகலவற்றிலும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். வாருங்கள் இந்த வேளையில கூட ஒரு மனமாக சேர்ந்து நம் தேவனிடத்திலே பிரார்த்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு 16வது நாளாக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். நம்ம தேசத்துக்காகவும் பிறர் தேசத்துக்காகவும் நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்றது நம்ம விசுவாசிப்போமாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் யாரா இருந்தாலும் தேவன் உங்களை தொட வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதி சொல்லுகிறது, அவர் நம்மளை காண்கின்ற தேவன். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வாருங்கள் இந்த வேளையில கூட நம்ம ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உம்முடைய பொறுப்பாத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. கர்த்தாவே, இதோ கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஜெபங்களும் எங்கள் பிரார்த்தனைகளும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். மலேசியா தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க தேசத்தில் நீ சேமத்தை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறீர். நீ சகலமும் காண்கின்ற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, வேதனைகள் ஆண்டவரே, அழுகை கர்த்தாவே, பயம், எத்தனை சூழ்நிலை ஆண்டவரே இந்த 7 மாதமாக நாங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். அப்பா பிதாவே, நீ காண்கின்ற தெய்வம் என்று ஆண்டவரே இந்த வேளையில கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒரு மனமாக ஒரு சிந்தையாக கர்த்தாவே, அப்பா நீர் கர்த்தாவே எங்க தேசத்தில் சேமத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பெரிய மாற்றம் நீ கொண்டு வரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் நீர் சகலத்தையும் மாற்றுகிற தேவன். நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த 16 நாளாக ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வர வல்லவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, அப்பா எங்க தேசத்திலே கர்த்தாவே இந்த COVID-19 இந்த கேசஸ் எண்ணிக்கை அதிகரித்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதிலே கர்த்தாவே சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்க தேசத்தில் இருந்து இந்த COVID-19 இருள் ஆண்டவரே அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள நாமத்துல நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்துல செயலக்க பண்ணணும் ஆண்டவரே. இது பரவுறத கர்த்தாவே இயேசுவே நீ ஸ்டாப், இதோ ஆண்டவரே நீங்க ஸ்டாப் பண்ணணும் ஆண்டவரே, நிப்பாட்டப்படணும், அத்தனையும் செயலக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்க கேட்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையில கூட எங்க மலேசியா தேசத்திலே கர்த்தாவே இதோ மறுபடியுமாக கர்த்தாவே PKP
ஆண்டவரே CMCO கத்தாவே திருப்பி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கூட கத்தாவே இதோ அரசாங்கம் மூலியமாக கத்தாவே நீ நல்ல திட்டங்களும் யோசனைகளும் கொடுத்து கத்தாவே எங்க தேச தலைவர்களை கத்தாவே நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த கஷ்டமான சூழ்நிலையை நாங்க கடந்து போவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. பல இன மக்கள் வாழுகிற இந்த தேசத்தை நீ ஆசீர்வதித்தீர், நீர் இன்னும் ஆசீர்வதிப்பீர் கத்தாவே. எங்க தேசத்திலே நீ சேமத்தை கொடுப்பீர், நீ ஒரு மாற்றத்தை கொடுப்பீர் என்று கத்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வாருங்கள் இந்த வேலையில கூட சபா மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பருக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த சபா நாட்டில் இன்னும் பயம், அச்சம், அநேக கேசஸ் இன்னும் அதிகரித்து அநேக பேருக்கு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் அவர் இருக்கிறார்கள். வாருங்கள் நம்ம ஜெபிப்போமாக. பிதாவே, சபா மாநிலத்தை காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. அப்பா, அந்த தேசத்திலே கத்தாவே அங்க ஜெபிக்கிற எத்தனையோ சர்ச்சஸ், எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமா இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே தேசத்திலே நீ மாற்றத்தை கொண்டு வருவீரே. இவ்விதமாக ஆண்டவரே இந்த போராட்டம் கஷ்டத்தின் மத்தியிலும் எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே அங்க நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவர் நீ பதில் கொடுத்து இருப்பதற்காக நன்றி. இதோ அந்த தேசத்திலே கத்தாவே இந்த கொரோனா வைரஸ் பெருதி கொண்டு இருக்கிறத இந்த காரியம் என் தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கரம் ஆண்டவரே அங்க இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற இருளை அகற்றி போடுங்க இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. அப்பா, இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது, இது குறைய வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. கிடா மாநிலம் ஆண்டவரே தொடர்ந்து பூலாப்பினாங்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஸ்லாங்கோ மாநிலத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கேசஸ் இன்னும் அதிகரிக்க ஆண்டவரே மக்களுக்குள்ள ஆண்டவரே இதோ எத்தனையோ பயங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது ராஜா. இதோ நீ சொல்லியிருக்கிறீர், பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன் என்று நீ உன் வசனம் சொல்லி இருக்கிறது ராஜா. அப்பா, நாங்கள் பயப்படாமலும் இதோ ஒரு மனமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்தில் எழும்பத்தக்க ஆண்டவரே ஜெப ஆவியை நீ ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் இடைவிடாத ஜெபிப்பதற்கும் ஆண்டவரே இதோ கத்தாவே எங்களை நீ பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே. வாருங்கள் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமாக. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தேசத்துக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு சிங்கப்பூர் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்தோனேசியா தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம அண்டை நாடான நம்ம சுற்றி இருக்கிற இந்த தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டி நன்சி இந்த தேசங்களுக்காக ஜெபிப்பார்கள். வாருங்கள் ஜெபம் செய்வோம். தேசத்திற்காக இந்தோனேஷியாவுக்கும் அது மாத்திரமல்ல சிங்கப்பூர் தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அருமையான தகப்பனே, ரட்சகா, நீ நல்லவர் சுவாமி. நீர் ஆண்டவரே கத்தாவே தேசத்தை நேசிக்கக்கூடியவர் ஆண்டவரே, அவங்க மேலே இறக்க முடியவர் ஆண்டவரே. விசேஷமுள்ள கத்தாவே சிங்கப்பூரும் ஆண்டவரே கத்தாவே இந்தோனேஷியா தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. உங்களோட மகத்துவமான கரம் இந்த தேசத்து மேலே வரும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த குடிமக்களை நீ நேசிக்கிறீர், இந்த குடிமக்களை ஆண்டவரே நீ ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே சுவாமி. இந்த தேசமானது இருள் அடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே, சேதம் அடைந்து போயிருக்கிறது. அநேக ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே வேதனையிலும் பல்கடிப்பிலும் ஆண்டவரே பல சூழ்நிலையில் ஆண்டவரை போய் கொண்டிருக்கிறார்கள். வாலியோ பிள்ளைகளிலிருந்து ஆண்டவரை கத்தாவே வேலை செய்கிறவர்களும் பிஸ்னஸ்லையும் ஆண்டவரை கத்தாவே அநேக சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. ஜனங்களை ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறவர் ஆண்டவரே கத்தாவே. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படியாக இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே சுவாமி இந்த தேசத்தை உன் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை கத்தாவே. நீர் தாமே தாங்கும்படியாக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரை கத்தாவே. இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் கத்தர், இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரை மாற்றி அமைக்கிறவர் என் தேவன் ஆண்டவரை கத்தாவே. நீர் ஆண்டவரை கத்தாவே இந்த உலகத்தை ஆண்டவரே அரசாள்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த தேசத்தில் குடிமக்கள் ஆண்டவரை கத்தாவே சிதறப்பட்டு இருக்கிறார்கள். என்ன அடுத்து நடக்க போறது என்று ஆண்டவரை மன குலைச்சலிலும் திகிலும் பயத்திலும் காரிலுள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை கத்தாவே. இதிலிருந்து விளக்கப்படுவதாக ஆண்டவரை கத்தாவே ஜனங்கள் மத்தியில் ஒரு தெளிவு ஆண்டவரை கத்தாவே
ஆண்டவரே, பிற்பாடு ஆண்டவரே என்ன நடக்க போகுது என்று ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள், ஆண்டவரே பிசினஸ் மேன்கள், ஹல்லேலூயா, ஊழியக்காரர்கள், ஆண்டவரே சபைகள், ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி, இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே சுகம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஆண்டவரே வெற்றியும் ஜெயமும் இருக்கிறது ஆண்டவரே. ஆரம்பமும் ஒன்று இருக்குமானால் முடிவு என்று ஒரு காரியம் இருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே. அது சம்பூர்ணமாக, அது சரியாக, அது நீர்த்தியாக இருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே. அதை முடித்து கொடுக்கிறது என் தேவன், அது முடித்து கொடுக்கிறது என் ஆண்டவர், எங்களை நேசிக்கக்கூடிய எங்களை படைத்த தேவன். ஹல்லேலூயா, என் தகப்பன். ஹல்லேலூயா. விசேஷமுள்ள இந்த 2 தேசத்துல உன் கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் உண்மை நம்பி இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் உபவாசத்தில் கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் ஆண்டவர் கர்த்தாவே உன் வேதத்தில் வசனத்தில் ஆண்டவர் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீர் எடுத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீ செய்ய போறதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த 2 தேசத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை கர்த்தாவே, இந்த பயங்கரமான கொள்ள நோய் நிமித்தமாக இன்னொரு ஜெயம் இருக்கிறது, இன்னொரு ஜெயமும் வெற்றியும் ஆண்டவரை கர்த்தாவே அந்த தேசத்துல இருக்கிறது ஆண்டவரை கர்த்தாவே. அது அந்த ஜனங்கள் ஆண்டவர் தூரமான காரியத்தை பார்க்கத்தக்கதாக நீர் தெளிவுபடுத்தும்படியாக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரை கர்த்தாவே. ஒரு பெரிய விஷயங்கள் ஆண்டவர் அடங்கி இருக்கிறது ஆண்டவரை கர்த்தாவே. அது ஆண்டவரே நீர் தெளிவுபடுத்தும்படியாக நான் ஜெபம் பண்றேன். சபையில ஊழியங்கள், சபையில ஊழிய செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரை கர்த்தா விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற குடிமக்களோட விசுவாசம் நம்பிக்கையும் பெருகட்டும், தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு பெருகட்டும். ஹல்லேலூயா. அந்த வேத சத்தியங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே அதெல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அவங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த 2 தேசத்துல இருக்கிற இந்த கொள்ள நோய்கள் மறையும்படியாக இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்றேன். எல்லா கிருமிகள் இயேசுவின் நாமத்துல சாகும்படியாக நான் ஜெபம் பண்றேன். செயலற்று போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்தை ஜனங்களையும் சேதப்படுத்துகிற, அலங்கோலப்படுத்துகிற எல்லாம் பொல்லாத கிரிகள், எல்லாம் பொல்லாத அந்தகார சக்தியின் கிரிகள் எல்லாம் ஆண்டவரை செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த 2 தேசத்தை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன். ஜனங்களும் ஊழியக்காரர்களும் மக்களும் ஆண்டவரே, எல்லா குடிமக்களும் எல்லா ஜாதி மக்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரை கர்த்தாவே விசுவாசத்தை பலப்படுத்தி நிச்சயப்படுத்த முடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வாருங்க, இந்த வேலையில கூட தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் பிள்ளைகளே, இந்த வேலையில கூட நீங்க இருளில் இருக்கலாம், யாரும் உங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், பல சூழ்நிலைகளை நீங்க இருக்குமானால் இந்த ஜெபத்தை நீங்க கேட்கும் போது, எங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஏனென்றால் நம் தேவன் அவர் நம் அன்பா இருக்கிறார், அவர் அன்பானவர். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன். வாருங்கள், இந்த வேலையில கூட குவாரண்டைன்ல இருக்கிற குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்மளோட சகோதரிக்காக ஜெபிப்போம். ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேலையில கூட பிதாவே உம்முடைய சமூகத்திலே நாங்க வருகிறோம் ஆண்டவரே. இந்த குவாரண்டைன்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விதமான அழுத்தத்தின் மத்தியில இவங்க போய்கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே, நாங்கள் தினசரி கர்த்தாவே நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இப்படியாப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே எந்த குடும்பத்திற்கும் வராதபடிக்கு ஆண்டவரே, குடும்பங்கள் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே அவர்கள் குறைவான சூழ்நிலைகளை இருக்கிறார்கள், ஆனால் என் தேவன் இவர்களை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஒரு அச்சம், ஒரு பயம் ஆண்டவரே, இவங்களுக்குள்ளான கர்த்தாவே இருக்கிற அந்த பயத்தை இயேசுவின் நாமத்துல எடுத்து போடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமான டிப்ரெஷன்ல அழுத்தத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தாவே இவங்களுக்கு பலத்தை கொடுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கின்ற தேவன், நீ சகலத்தையும் எங்க காண்கின்றீர் ஆண்டவரே. எங்க யோசனைகள், எங்க எண்ணங்கள், எங்க சிந்தனைகள் அத்தனையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நல்ல சூழ்நிலையை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இவங்களுக்கு பண பிரச்சனை இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையில கூட
குடும்பத்தை இழந்து ஆண்டவரே அப்பா கத்தாவே பிரிந்திருக்கிற ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் தன் தாய் தகப்பனை இழந்து தன் நேசிக்கிறவர்களை இழந்து இருக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீ சந்தியும் ஆண்டவரே. கத்தாவே ஒரு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க அந்த குடும்பத்திலே மறுபடியுமாக ஆண்டவரே. இதோ ஒரு சூழ்நிலை கத்தா சந்தோஷமான சூழ்நிலையை ஆண்டவரே நீங்க கொடுங்க. எல்லா விதமான அழுத்தங்களை எடுத்து போடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வேலையில கூட ஐசியூல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே எங்களோட சகோதர சகோதரிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கத்தாவே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற இவர்களை என் தேவன் நினைவு கூறும். இப்பொழுதே உம்முடைய கரம் போய் சந்திக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு அற்புதங்கள் ஆண்டவரே நடப்பதாக இயேசுவின் நாமத்துல கத்தாவே. ஹல்லேலூயா. நீ அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்னீர். எங்க ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட இவ்விதமாக சூழ்நிலையை மாற்றி கத்தாவே எங்க தேசத்திலே கத்தாவே இந்த ஐசியூல இருக்கிற ஆண்டவரே எண்ணிக்கை குறைய வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரண எண்ணிக்கை குறைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நீர் கத்தாவே ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவரே செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதை நாங்க காண போகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிதாவே இந்த வேலையில கூட பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, பள்ளியில படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் இவங்களை தாக்காதபடிக்கு என் தேவன் இவர்களை காத்து கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கத்தாவே நீ சொல்லியிருக்கிறீர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது என்று. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நன்றி. வாருங்கள் இந்த வேலையில கூட சர்ச்சஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், சபைகளுக்காக ஜெபிப்போம், போதகர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்மளோட கடமை. இந்த வேலையில கூட ஒரு மனமா ஜெபிப்போமாக. பிதாவே இந்த வேலையில கூட இந்த மலேசியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த MCO டைம்ல ஆண்டவரே கத்தா எங்களால கூடி வர முடியல, ஆனாலும் ஆண்டவரே ஜூம் மீட்டிங் ஆண்டவரே ஆன்லைன்ல நாங்க சந்திக்கிறோம், அதற்காக நன்றி. இந்த காரியங்கள் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இன்னும் தொடர்ந்து கத்தாவே ஹல்லேலூயா ஒரு மனமாக ஒரு சிந்தையாக நாங்க நிற்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சபைகள் உடையக்கூடாது கத்தாவே. சபைகளை கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு போதகர்மாரையும் நீ ஆசீர்வதியும், அவங்க தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியம் செய்யற பிள்ளைகளை ஆசீர்வதியும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே கத்தாவே நீர் எங்களோடு இருந்து எல்லாத்தையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலத்தை நீ கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. அநேக காரியங்கள் ஆண்டவரே நீ வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். SSC திருச்சபையும் கர்த்தரில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்க போதகரை ஆசீர்வதியும், போதகர் குடும்பத்தை நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே ஊழியக்காரர்கள் நீ ஆசீர்வதிக்கும் வேடிக்கை நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் இத்தனை நாளாக எங்க ஜெபத்தை நீர் கேட்டு பதிலளித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் உங்க மேல் விசுவாசத்தை நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வேலையில கூட இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒரு பெரிய சமாதானத்தை நீ கட்டளையிடுவீராக கத்தாவே. அவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த வேலையில கூட என் தேவன் அவர்களோடு பேசுறதுக்காக நன்றி ராஜா. அப்பா அவர் உள்ளத்தோடு தொட்டுறதுக்காக நன்றி கத்தாவே. இவர்கள தேவைகளை சந்திக்கப்படட்டும், இவங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. இந்த வேலையில கூட அவங்க எந்த சூழ்நிலையா இருக்காங்களோ, பண பிரச்சனையோ ஆண்டவரே, குடும்பத்துல என்ன பிரச்சனையோ கத்தா, வேலை பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் இந்த வேலையில கூட இப்பொழுதே ராஜா நீ சந்திக்கிறதுக்காக நன்றி ராஜா. சாட்சி உள்ள ஜனங்களை நீ நிற்பாட்டி எழுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. எங்க ஜெபங்களை கேட்கிற எங்க தெய்வமே, எங்களோடு இருந்து கத்தாவே நீ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்க செலுத்தி இயேசுவின் மாறாத நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. God bless you.